இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. நம்ம எப்படி செல்வத்தை சேர்க்கறதுக்கு சிம்பிள்ஸை யூஸ் பண்ணியிருந்தாங்க, அதே மாதிரி நம்மள கெட்ட எனர்ஜி கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் என்னென்ன சிம்பிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க, அது எங்கிருந்து ஆரம்பிச்சுது, நம்ம சித்தர்கள் கிட்ட மட்டும் இல்ல மற்ற சிவிலைசேஷன் மற்ற நாகரிகங்கள்லயும் இந்த சிம்பிள்ஸ் இருந்திருக்கு. அதை பத்தி இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்க போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உங்களுக்கு வெல்த் வேணும், செல்வம் வேணும், ப்ரொடெக்ஷன் வேணும், உங்களோட லக் அதிகமானும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. என்னென்ன சிம்பிள்ஸ் இருக்குன்னு நான் சொல்றேன். அந்த சிம்பிள்ஸை நீங்க உங்க வாழ்க்கையில யூஸ் பண்ணீங்கன்னா உங்க மைண்ட் செட் வெற்றியை நோக்கி போகும், உங்களுக்கு டிவைன் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். சரி, நீங்க இது வரைக்கும் பார்த்த சில சிம்பிள்ஸ் எல்லாம் சாதாரண டிராயிங்ஸ் இல்லைன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஒரு காலத்துல மனிதர்கள் வார்த்தைகளை யூஸ் பண்ணாம சில மிஸ்டீரியஸான சிம்பிள் மூலியமா கம்யூனிகேட் பண்ணாங்க. அந்த ஏன்ஷியன்ட் சிம்பிள்ஸை ஏன்ஷியன்ட் ரூயின்ஸ் சொல்லுவாங்க. ஆனா இங்கதான் விஷயம் இன்னும் டார்க் ஆகுது. இந்த ரூயின் சிம்பிள் ஒரு நாகரிகத்தோட சீக்ரெட் லாங்குவேஜ், ஒரு மன்னரோட வெப்பனா இருந்திருக்கு, ஒரு வாரியருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்கு. மேலும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா இந்த சிம்பிள் ஒரு டிவைன் ஃப்ரீக்வன்சி, அதாவது யூனிவர்ஸோட ஃப்ரீக்வன்சியை அந்த சிம்பிள் ஹோல்டு பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சிம்பிள்ஸ் ஒரு எனர்ஜியை ரெப்ரசன்ட் பண்ணுது. அதனாலதான் பழங்கால வீரர்கள் போருக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ரூயின் சிம்பிள்ஸை அவங்களோட வால்ல பொறிக்கப்பட்டு எடுத்துட்டு போவாங்களாம். சிலவங்க அவங்க பாடியில பச்சை குத்தி இருப்பாங்க. கோயில்கள்ல செவுத்துல இத மறைக்கப்பட்டு இந்த சிம்பிள்ஸ் இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கேள்வி என்னன்னா, இந்த சிம்பிள் யார் உருவாக்குனது, அது எப்படி உலகம் முழுக்க ஸ்ப்ரெட் ஆச்சு? அது மட்டும் இல்லாம பல நாகரிகங்கள் அழிஞ்சு போச்சு. ஆனா இந்த ரூயின் சிம்பிள்ஸ் மட்டும் சர்வைவ் ஆகி இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. இந்த காலத்துல, அதாவது இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு இந்த ரூயின் சிம்பிள்ஸ் ரொம்ப அதிகமா தெரிய வருது. இந்த சிம்பிள்ஸ் திருப்பியும் பிறப்பெடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இது டிவைன் எனர்ஜியோட கனெக்ட் ஆயிருக்கு. இந்த வீடியோல நம்ம ஏன்ஷியன்ட் ரூயின் சிம்பிளோட ஆரிஜின், அதோட ஹிடன் மீனிங், அது எப்படி மனித மனதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, மேலும் சில ரிசர்ச்சர்ஸ் கனெக்ட் பண்ணி ஒரு ஃபார்பிடன் ஹிடன் தியரிஸை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சிம்பிள்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணா நம்மளுக்கும் வெல்த், அபண்டன்ஸ், ப்ராஸ்பரிட்டி, லக், கடவுள் கிட்ட இருந்து ப்ரொடெக்ஷன், கெட்ட எனர்ஜி கிட்ட இருந்து ப்ரொடெக்ஷன் எல்லாம் கிடைக்குங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. என்னோட சேனலுக்கும் எனக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கும். வீடியோக்கு போலாம். ரூயின்ஸ்னா என்ன? ஹிஸ்டரி புக்ல என்ன சொல்லுதுன்னா, ரூயின்ஸ்னா ஏன்ஷியன்ட் ஆல்பபெட் சிஸ்டம். அது மோஸ்ட்லி நார்ஸ் மித்தாலஜி இல்லைன்னா ஜெர்மானிக் சிவிலைசேஷன் யூஸ் பண்ணது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது வெறும் ஆல்பபெட்னு மட்டும் நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா ஒவ்வொரு ரூயின் சிம்பிளுக்கும் ஒரு சவுண்ட் இருக்கு, ஒரு மீனிங் இருக்கு, ஒரு எமோஷன் இருக்கு, ஒரு ஃபோர்ஸ் கூடவே அட்டாச் பண்ணப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு ஃபெஹு அப்படின்னு சொல்ற ஒரு ரூயின் சிம்பிள் நம்மளுக்கு பணத்தையும் லக்கையும் அபண்டன்ஸையும் ரெப்ரசன்ட் பண்ணும். அதை நம்ம யூஸ் பண்றது மூலியமா நம்ம வாழ்க்கையில லக்கை நம்ம கூப்பிட முடியும். நம்மளோட கார்டியன் ஏஞ்சல் இந்த ஃபெஹு சிம்பிளை பார்த்தா நம்மளுக்கு வெல்த், ப்ராஸ்பரிட்டி எல்லாம் கொடுப்பாங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. அதே மாதிரி ஆல்கிசன் இன்னொரு சிம்பிள், இது ப்ரொடெக்ஷன், அதாவது டிவைன் ஷீல்டு, கடவுளோட ப்ரொடெக்ஷன் நம்மளுக்கு ஈவில் எனர்ஜி கிட்ட இருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆல்கிஸ் சிம்பிளை யூஸ் பண்ணாங்க. ரைடோ அப்படின்னு ஒரு சிம்பிள் இருக்கு. இது எதை குறிக்குதுன்னா, இது ஒரு ஜேர்னி, இது ஒரு டெஸ்டினி. உங்களுக்கு எங்க போய் சேரணும், அதாவது உங்க வாழ்க்கையில ஒரு இலக்கு இருக்கும், அந்த இலக்கு அடையிறதுக்கு இந்த சிம்பிள் உங்க சக்சஸுக்கு வெற்றிகரமா இருக்கும்னு சொல்றாங்க. இந்த சிம்பிள் லாங்குவேஜ் மட்டும் இல்ல, ஒரு பிலீஃப் சிஸ்டம், ஒரு ஸ்பிரிச்சுவல் டெக்னாலஜி. இப்போ இமேஜின் பண்ணுங்க, ஒரு போர் வீரன் போர் போறதுக்கு முன்னாடி அவனோட வால்ல இந்த ப்ரொடெக்ஷன் ரூயினை பொறிச்சிட்டு போறாரு. அவருக்கு இது ஒரு டெக்கரேஷன் இல்ல, அது அவரை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு ஒரு சீக்ரெட் கோட் அப்படின்னு அவர் நம்பினாரு. இதனாலதான் பல ஆர்கியாலஜிஸ்ட் பழைய வைக்கிங் வெப்பன்ஸை தோண்டி கண்டுபிடிக்கும் போது அவங்களோட வெப்பன்ல ரூயின் கார்விங்ஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. சில ஏன்ஷியன்ட் கல் படலங்களை எடுக்கும் போது அதுலயும் ரூயின் மெசேஜ் இருக்குது. ஆனா விஷயம் என்னன்னா, இந்த மெசேஜ் எல்லாமே கம்ப்ளீட்லி டீகோட் பண்ண முடியல. ஏன்னா சில சிம்பிளோட லிட்ரலா மீனிங் நம்ம புரிஞ்சுக்க முடியாது.
அதுல ஹிடன் மீனிங் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. மேலும் சில ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ரூயல் சிம்பிள்ஸ் மெடிடேஷன் மற்றும் நம்மளோட உணர்வு கான்சியஸ்னஸ் ஆல்டர் பண்றதுக்கு யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மனிதனோட மைண்ட் ஃப்ரீக்வன்சியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுன்னு சொல்றாங்க. இந்த மித்தாலஜி மாதிரி உங்களுக்கு தோணலாம், ஆனா பழங்கால நாகரிகங்கள் சிம்பிளுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரியான இம்பார்ட்டன்ஸை கொடுத்துட்டு போயிருக்காங்கிறதான் ஃபேக்ட். ஈஜிப்சியன்ல ஹைரோகிளிப்ஸ், இண்டஸ் சிம்பிள்ஸ், தமிழ் சித்தர்களுக்கு எந்திரங்கள், மாயனுக்கு கிளிம்ஸ் சொல்லுவாங்க. உலகம் முழுக்க இந்த ஏன்ஷியன்ட் ஹியூமன்ஸ் சிம்பிள ரொம்ப தெய்வீகமா பார்த்தாங்க. நார்ஸ் மெத்தாலஜில ரூயின்ஸ் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு டெரிஃபையிங் ஸ்டோரி இருக்கு. அதாவது இந்த ஸ்டோரிக்கு சென்ட்ரல் கேரக்டர் ஓடின் ஒரு சாதாரண மன்னன் கிடையாது. அவர் நாலேஜ் வேணும்னு ரொம்ப அப்சஸ்டா நாலேஜ், உலகம் எப்படி வந்துச்சு, ஏன் இதெல்லாம் நடக்குது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு மன்னன். யூனிவர்ஸ் சீக்ரெட்டை தெரிஞ்சுக்க அவர் எந்த எல்லைக்குமே போவாரு அப்படின்னு சொல்லப்படுது. லெஜெண்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு நாள் ஓடின் உலக மரம்னு சொல்லப்பட யாக்ட்ரெசில், அதாவது இந்த யாக்ட்ரெசில் என்னன்னா பல உலகங்களை இணைக்கிற ஒரு மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க தன்னைத்தானே சாக்ரிஃபைஸ் பண்ண, அதாவது தன்னைத்தானே அந்த தன்னோட உயிரை அந்த மரத்துக்கு கொடுக்கறதுக்காக அந்த மரத்துக்கு கீழே 9 நாட்கள் தண்ணி இல்லாம உணவு இல்லாம அங்கேயே இருந்தாரு. அதுக்கு பிறகு அவருக்கு ஒரு விஷன் வந்துச்சு. அந்த விஷன்ல கிடைச்சதுதான் இந்த ரூயின் சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த ரூயின்ஸ் மனிதர்களால உருவாக்கப்பட்டது கிடையாது. யூனிவர்ஸோட ஹிடன் நாலேஜை யூனிவர்ஸ் மனுஷனுக்கு கொடுத்த ஒரு நாலேஜ் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்றாங்க. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, உலகத்துல பல நாகரிகங்கள் கூட நாலேஜ் சாக்ரிஃபைஸ் மூலமா தான் கிடைச்சதுன்னு ஒரு கான்செப்ட் ரிப்பீட் ஆயிட்டே தான் இருக்கு. சித்தர்கள் என்ன பண்ணாங்க, மெடிடேஷன், ஐசோலேஷன், அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு நாலேஜ் கிடைச்சது. ஈஜிப்சியன் ப்ரீஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சீக்ரெட் ரிச்சுவல்ஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு நாலேஜ் வேணும்னு. மாயன் ஷாமன்ஸ் சொல்லுவாங்க, அவங்க தன்னோட ஸ்டேட்டையே ஆல்டர்டு ஸ்டேட், அதாவது அவங்களோட கான்சியஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு சில வழிமுறைகளை பயன்படுத்தினாங்க. எல்லா கல்ச்சர்லயும் இந்த ஹையர் நாலேஜ் பெறதுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சு. அதனாலதான் சில ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரூயின்ஸ் வெறும் ஆல்பபெட் இல்ல, அது ஒரு கான்சியஸ் அன்லாக்கிங் சிஸ்டமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது வரைக்கும் எந்த சயின்டிஸ்டும் இதை ப்ரூவ் பண்ணல. ஆனா மித்தாலஜிஸ்ல இந்த விஷயத்த செஞ்சுரிஸா ரிப்பீட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. இது கோயின்சிடன்ஸா அல்லது நம்ம இழந்த நாலேஜோட ஃப்ராக்மெண்டா? இப்போ ஒரு டேஞ்சரஸான கொஸ்டின், சிம்பிள் உண்மையிலே மனிதனோட மைண்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா? மாடர்ன் சைக்காலஜி சொல்றது மனித பிரெயின் சிம்பிளுக்கு மிகவும் சென்சிட்டிவ். ஒரு லோகோவை பார்த்தாலே ஒரு கம்பெனி நினைவுக்கு வரும், ஒரு பிளாக் பார்த்தாலே ஒரு நாட்டோட எமோஷன் வரும், ஒரு ரிலீஜியஸ் சிம்பிள் பார்த்தாலே மக்களுக்கு எமோஷன் ஆகுறாங்க. அதாவது சிம்பிள் டைரக்டா சப்கான்சியஸ் மைண்டை டச் பண்ணுது. இத பழங்கால நாகரிகங்கள் 1000 வருடங்களுக்கு முன்னாடியே புரிஞ்சிருந்தாங்க. சில ஹிஸ்டாரியன்ஸ் அப்படிதான் நினைச்சிருந்தாங்க. அதனாலதான் பழங்கால கோயில்கள்ல ரிப்பீட்டேட்டிவா ஒரு ஜாமெட்ரிக் பேட்டர்ன் இருக்கிறத அவங்க நோட்டீஸ் பண்ணாங்க. சில சிம்பிள்ஸ் ரிப்பீட்டட் ஃப்ரீக்வன்சி போல டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இதனாலதான் லேட்டரா இதை சேக்ரெட் ஜாமெட்ரி தியரி அப்படின்னு இந்த டேர்மை காயின் பண்ணாங்க. ரூயின் சிம்பிள்ஸ் கூட சர்டன் ஆங்கிள் மற்றும் லைன்ஸை கொண்டுதான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. கர்வ் இல்லாம ஷார்ப் லைன்ஸ் அதிகமா யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு தியரி அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அந்த காலத்துல மரத்திலையும் கல்கள்லையும் கார்வ் பண்றதுக்கு ஸ்ட்ரெயிட்டான லைன் தான் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு, அதனால அதை யூஸ் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. ஆனா கான்ஸ்பிரசி ரிசர்ச்சர்ஸ் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, ஷார்ப்பான ஆங்குலர் பேட்டர்ன்ஸ் ஹியூமனோட அட்டென்ஷனை அதிகமா ட்ரிகர் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு சயின்டிபிக் ப்ரூஃப் இல்லை, ஆனா ஐடியாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. மேலும் சில பீப்புள் ரூயின்ஸை மெடிடேஷன் ப்ராக்டிஸ் கூட கனெக்ட் பண்றாங்க. ஒரு சிம்பிளை தொடர்ந்து பார்த்தா நம்மளோட மைண்டு சேஞ்ச் ஆகும்னு நம்புறாங்க. இதெல்லாம் சயின்டிபிக் ப்ரூவன் இல்லாம இருக்கலாம், ஆனா சிம்பாலிசம் மற்றும் ஹியூமன் சைக்காலஜிக்கு இடையில கனெக்ஷன் இருக்கிறது உண்மைதான். அதனாலதான் இன்னும் பிராண்ட்ஸ், மூவி, கவர்மெண்ட்ஸ், சீக்ரெட் ஆர்கனைசேஷன் சிம்பிள்ஸுக்கு மேசிவான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்க.
ஒரு சிம்பிள் ஒரு ஆர்மியை யுனைட் பண்ண முடியும், ஒரு ஐடியாலஜியை ஸ்ப்ரெட் பண்ண முடியும், ஒரு நாகரிகத்தோட ஐடென்டிட்டியை மாற்ற முடியும். அப்படி இருக்கிற ரூயின் சிம்பிள்ஸ் வெறும் டெக்கரேஷன் உங்களால சொல்லிடவே முடியவே முடியாது. இப்போ ஏன்ஷியன்ட் ரூயின் சிம்பிள் அதோட ஹிடன் பர்பஸ் மீனிங் என்னன்னு பார்க்கலாம். இப்போ வரைக்கும் ரூயின்ஸ்னா என்ன, எப்படி மிஸ்டீரியஸா இருந்ததுன்னு பார்த்தோம். ஆனா இப்போ ரியல் கொஸ்டின் ஆரம்பிக்குது. ஒவ்வொரு ரூயின் சிம்பிள்ஸுக்கும் ஒரு ஹிடன் மீனிங் இருக்கு. அந்த ஹிடன் மீனிங் என்ன? ஒரு ரூயின் வெல்த் அட்ராக்ட் பண்ணுது, இன்னொன்னு ப்ரொடெக்ட் பண்ணுது, இன்னொன்னு வாருக்கு விக்டரியை கொடுக்குது. மேலும் சில நம்புறாங்க இந்த சிம்பிள்ஸ் மைண்டோட ஸ்டேட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம், பழங்கால மனிதர்கள் நம் முன்னோர்கள் இந்த சிம்பிள்ஸை ஒரு மேஜிக் பட்டன் மாதிரி யூஸ் பண்ணல. அவங்க அது பிலீஃப், ஃபோக்கஸ், இன்டென்ஷன் மற்றும் அவங்க பண்ற ரிச்சுவல்ஸோட கனெக்ட் பண்ணாங்க. அதனாலதான் இப்போ நம்ம பார்க்குற ஹிஸ்டாரிக்கல் மற்றும் மித்தாலஜிக்கல் மீனிங்ல மட்டும் சயின்டிபிக் ப்ரூஃப் கிடைக்கவே கிடைக்காது. ஆனா இந்த சிம்பிள்ஸுக்கு பின்னாடி ஒரு சைக்காலஜிக்கல் மீனிங் மிகவும் பெருசா வேலை பார்க்குது. அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஃபர்ஸ்ட் ஃபெஹு சிம்பிள். இந்த ஃபெஹு சிம்பிள் வெல்த்தை குறிக்குது. இந்த சிம்பிள் உங்க கையிலையோ, பச்சை கலர் பென்னுல உங்க கையிலையோ இல்ல பேப்பர்லயோ, உங்க போன் வால்பேப்பர் எய்தர் கிரீன் பென் ஆர் ப்ளூ ரெட் பென் இதுல எழுதுனா உங்களுக்கு வெல்த், அதாவது ப்ராஸ்பெரிட்டி, அபண்டன்ஸ், வெல்த் எல்லாமே கிடைக்கும். அதனாலதான் ஃபெஹு ரூயின் ப்ராஸ்பெரிட்டி சிம்பிள்னு பார்க்கப்பட்டுச்சு. சில மர்ச்சன்ட்ஸ், அதாவது வணிகம் செய்யறவங்க இந்த சிம்பிளை அவங்க டூல்ஸ்ல, பேக்ல பொறிக்கப்பட்டிருந்தாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு அது நல்ல குட் ஃபார்ச்சூன், அதாவது நல்ல லக்க கொண்டு வரும் நம்பினாங்க. இப்போ மாடர்ன் வேர்ல்ட்ல கூட பீப்புள் இதை லக்கி சாம்ஸா வச்சிருக்காங்க. இப்போ கூட நீங்க ஆன்லைன்ல போனீங்கன்னா அந்த ஃபெஹு சிம்பிள்ஸ் உங்களுக்கு கற்களா கிடைக்கும், இல்ல உங்களுக்கு செயினா கிடைக்கும். இல்லைன்னா நீங்களே பேப்பர்ல எழுதி உங்க பர்ஸ்ல வைக்க சொல்றாங்க. கையில, அதாவது லெஃப்ட் ஹேண்ட்ல ரெட் ஆர் கிரீன் இங்க்ல அந்த சிம்பிளை டெய்லியும் வரைய சொல்றாங்க. இந்த மாதிரி கான்செப்ட் இந்த ரூயின் வெர்ஷன், சில மாடர்ன் ரூயின் ஃபாலோயர்ஸ் இந்த சிம்பிளை மெடிடேஷன் டைம்ல விசுவலைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா மைண்ட் அபண்டன்ஸ், அதாவது நம்மளுக்கு வெல்த், காசு, பணம் எது வேணுமோ அந்த மைண்ட் செட்டுக்கு ட்ரெயின் பண்றதுக்கு இது யூஸ் ஆகுது. அதாவது சிம்பிளே நம்ம இமேஜின், இந்த சிம்பிள் மேஜிக் இல்லை, அந்த ஹியூமன் பிலீஃப் சிஸ்டமே ஒரு பவர்ஃபுல். இதுதான் சைக்காலஜி. நீங்க நம்ப உங்களுக்கு அது உங்களுக்கு சேரும். யூனிவர்ஸ் அது உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு தேவையான ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்கு கதவை திறக்க ஆரம்பிக்கும். இப்போ ஆல்கிஸ், இது ஒரு ப்ரொடெக்ஷன் ரூயின். இப்போ மோஸ்ட் ஃபேமஸ் ப்ரொடெக்ஷன் ரூயின் தான் இந்த ஆல்கிஸ் தான். இந்த ரூயின் ஷேப் ஒரு மனிதனோட ஹேண்டை ரைஸ் பண்ணி வானத்தை நோக்கி நிற்பதை போல இருக்கும். ஏன்ஷியன்ட் நார்ஸ் மித்தாலஜி பீப்புள் இதை ஒரு கடவுளோட ப்ரொடெக்ஷன் சிம்பிளாவே பார்த்தாங்க. வாரியர்ஸ் இந்த ரூயினை அவங்க ஷீல்டுலையும் அவங்களோட வால்லையும் பொறிக்கப்பட்டிருந்தாங்க. சிலவங்க அதை நெக்லஸா கூட பண்ணி போட்டிருந்தாங்க. ஏன்? பேட்டில், அதாவது போருக்கு போற பயம் குறையும், கான்பிடென்ட் அதிகரிக்கும். இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு போராளி போருக்கு போறான், அங்க அவன் மைண்ட் முழுக்க பயம் இருந்தா என்ன ஆகும்? ஆனா அவன் ஒரு சாக்ரெட் சிம்பிளை கேரி பண்ணிட்டு போறனால அவனுக்கு அந்த பயம் கொஞ்சம் குறையும். அதனால என்ன ஆகும்னா அவனோட சைக்காலஜிக்கல் கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் சிம்பிளோட ஹிடன் பவர், மைண்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இன்னைக்கு கூட பீப்புள் ரிலீஜியஸ் செயின்ஸ், லாக்கெட்ஸ், பிரேஸ்லெட்ஸ் யூஸ் பண்றாங்க. இது ஹியூமன் சைக்காலஜி ஏன்ஷியன் காலத்துல ரூயின் சிம்பிள் மூலமா நடந்து நம்மளுக்கு கிடைச்ச விஷயம்தான். இப்போ ரைடோ அப்படின்னு ஒரு சிம்பிள் இருக்கு. இந்த ரூயின் ஜேர்னி மட்டும் நம்ம டெஸ்டினியை ரெப்ரசன்ட் பண்ணுது. அது ஆனா பிசிக்கல் டிராவல் மட்டும் இல்ல, நம்ம லைஃபோட பாத், நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன், நம்மளோட சேஞ்ச். பழங்கால டிராவலர்ஸ் இந்த ரூயினை சேஃப் ஜேர்னிக்காக பயன்படுத்தினாங்க. மித் அப்படின்னு மித்து சொல்லுது. சில ஷாமன்ஸ், நான் சொன்னேன்ல மாயன்ஸ்ல ஷாமன்ஸ் இருப்பாங்க, ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்கு இந்த சிம்பிளை யூஸ் பண்ணாங்க. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஆல்மோஸ்ட் எல்லா கலாச்சாரத்திலையும் வாழ்க்கையே ஒரு ஜேர்னின்னு டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. சித்தர்கள் ஆன்மீக பயணம்னு சொல்லியிருக்காங்க. புத்திசம்ல பாத் டு என்லைட்மென்ட்னு சொல்லியிருக்காங்க. நார்ஸ் மித்தாலஜில ரைடோ அப்படின்னு சொல்றாங்க. டிஃப்ரெண்ட் கல்ச்சர் தான், ஆனா மீனிங் எல்லாம் ஒண்ணுதான். இப்போ அடுத்து பார்க்க போறது டிவாஸ் அப்படிங்கிற ஒரு ரூயின். இப்போ வாரியர்ஸ் மிகவும் ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ரூயின்னா இந்த டிவாஸ் தான். இந்த டிவாஸ் சிம்பிள் வார்,
டிசிப்ளின், ஹானரை ரெப்ரசன்ட் பண்ணுது. அந்த காலத்துல போர் வீரர்கள் அவங்களோட விக்டரிக்காக இந்த ரூயினை வெப்பன்ல கார் பண்ணாங்க. ஆனா இதோட டீப்பர் மீனிங் செல்ஃப் சாக்ரிஃபைஸ், டியூட்டி, கரேஜ், அதாவது ஃபியர் இல்லாத, பயம் இல்லாத ஒரு வீரனோட மைண்ட் செட் கொடுக்குது. சில ஹிஸ்டாரியன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரூயின் சோல்ஜருக்கு மென்டல் ஸ்ட்ரென்த்துக்கு இந்த சிம்பிளை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சிம்பிள் ஒரு ஆர்மியோட மைண்ட் செட்டையே ஷேப் பண்ணுது. இதுதான் ஏன்ஷியன் சைக்காலஜிக்கல் வார்ஃபேர்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது பெர்கானோ. இப்போ ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ரூயின். இந்த பெர்கானோங்கிறது இந்த ரூயின் குரோத், ஹீலிங், ரீபர்த் இதெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுது. நேச்சர், தாய்மை, நியூ பிகினிங். பழங்கால பீப்புள் சீசன்ஸை சேக்ரெட் சைக்கிளா பார்த்தாங்க. அதாவது ஒவ்வொரு காலம் வரும்ல, இலையுதிர் காலம், மழைக்காலம், அதெல்லாம் ஒரு சேக்ரெட் சைக்கிளா அதை பார்த்தாங்க. வின்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்ப்ரிங் வரும்ல, அது போல ஹியூமன் லைஃப் கூட ரீபர்த் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படின்னு நம்பினாங்க. அதுவும் ஒரு சைக்கிள்னு அவங்க நம்பினாங்க. அதனாலதான் மீண்டும் நினைவுல வைங்க. இதுக்கு சயின்டிபிக் எவிடன்ஸ் கிடையாது, ஆனா சிம்பாலிசம் ஹியூமன் எமோஷன்ஸை டீப்லி அஃபெக்ட் பண்ணும் என்பது ரியல். இப்போ அடுத்து பார்க்க போறது ஹெகாலெஸ். இப்போ ரொம்ப மோஸ்ட் எல்லாரும் பயந்த ரூயின்னா இந்த ஹெகாலெஸ் தான். இந்த ஹெகாலெஸ் வந்து கயாஸ், டிஸ்ட்ரக்ஷன், சடனா ஒரு சேஞ்சை கொண்டு வருது. அதனாலதான் பழங்கால மனிதர்கள் டிஸ்ட்ரக்ஷன் பேடுன்னு மட்டும் பார்க்கல. ஏன் தெரியுமா? பழசு அலைஞ்சாதான் புதுசு பிறக்கும் அப்படிங்கிறத அவங்க நம்பினாங்க. ஸ்டார்ம் டெஸ்ட்ராய் பண்ணும், ஆனா சாயில் ஃபர்டைல் ஆகும். அதனாலதான் ஹேகல்ஸை ரூயினை ரொம்ப டேஞ்சரஸான டிரான்ஸ்ஃபர்மேஷன் சிம்பிளா பார்க்கப்பட்டுச்சு. இதுதான் ஏன்ஷியன் சிவிலைசேஷன் நேச்சரை எப்படி அப்சர்வ் பண்ணினாங்கன்னு நம்மளுக்கு காட்டுது. இப்போ இந்த ரூயின்ஸ் ஆக்சுவலி எப்படி யூஸ் பண்ணியிருந்தாங்க? இப்போ முக்கியமான கொஸ்டின்ஸ், ஏன்ஷியன் பீப்புள் எப்படி ரூயினை யூஸ் பண்ணாங்க? ஹிஸ்டரி மற்றும் ஆர்கியாலஜி சொல்றது ரூயின்ஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்ணது கற்கள்ல கார் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட வெப்பன்ஸ்ல பொறிக்கப்பட்டிருந்தது. அப்புறம் வுட்டன் டேப்லெட்ஸ், மெமோரியல் ஸ்டோன்ஸ். சில பீப்புள் டெய்லி லைஃப் மெசேஜுக்கு எழுத யூஸ் பண்ணாங்க. சில பீப்புள் ரிச்சுவல் சிம்பிள்ஸா யூஸ் பண்ணாங்க. சில வாரியர்ஸ் பேட்டில் கான்ஃபிடன்ஸ்க்காக கேரி பண்ணாங்க. ஆனா மாடர்ன் இன்டர்நெட்ல காட்டுற மாதிரி இன்ஸ்டன்ட் மேஜிக் பவர் மாதிரி ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப் கிடையாது. அது மோஸ்ட்லி எக்ஸாஜரேஷன். ஆனா ஒரு விஷயம் மட்டும் அன்டினையபிள், ஏன்ஷியன்ட் ஹியூமன் சிம்பிள்ஸை எக்ஸ்ட்ரீம்லி சீரியஸா எடுத்துக்கிட்டாங்க நம்ம முன்னோர்கள். ஏன்னா சிம்பிள்ஸ் வந்து மனித மைண்ட எப்படி அஃபெக்ட் பண்ணுங்கிறத அவங்க புரிஞ்சிருந்தாங்க. அவங்க இன்ஸ்டிங்டிவ்லி அதை யூஸ் பண்ணாங்க. இன்னைக்கு கூட லோகோஸ், ஃபிளாக்ஸ், ரிலிஜியன் ஐகான், சோஷியல் மீடியா சிம்பிள்ஸ் எல்லாமே நம்ம எமோஷனை மற்றும் டிசிஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அப்படி இருக்க ஏன்ஷியன்ட் ரூயின்ஸ் மட்டும் வெறும் ரேண்டமான டிராயிங்ஸ்ன்னு நம்மளால சொல்ல முடியாது. இந்த சிம்பிள்ஸ் நம்மளுக்கு டிவைன் எனர்ஜியோட கனெக்ட் பண்ணணும்னு நம்புறாங்க. நிறைய பேர் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு அதுக்கு சக்சஸ் கொடுக்குது. ஏன்னா அவங்களோட மைண்ட் செட்டு இந்த சிம்பிள் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்க கையிலையோ பர்ஸ்லயோ வச்சிருக்காங்க. ஸோ அவங்க மைண்ட் செட்ல நம்ம கிட்ட சிம்பிள் இருக்கு, நம்ம ஜெயிப்போம். நம்ம கிட்ட சிம்பிள் இருக்கு, நம்மளுக்கு லக்கு வரும். நம்ம கிட்ட சிம்பிள் இருக்கு, நம்ம போற காரியம் வெற்றி பெறும். அப்படிதான் அவங்க மைண்ட் செட் நினைக்க யூனிவர்ஸ் அந்த சிம்பிள் மூலியமா நம்மளுக்கு அதை நடத்தி காட்டும். ஏன்னா ஒவ்வொரு சிம்பிளும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி குறிக்குது. அந்த ஃப்ரீக்வன்சியை ரிசீவ் பண்றதுக்கு ஒரு ஆண்டனா தேவை. அந்த ஆண்டனா அந்த சிம்பிளா யூஸ் ஆகுது. இதை தான் எல்லாரும் நம்பினாங்க, நானும் நம்புறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 90 days அந்த ஃபெகு சிம்பிள், நான் சொன்ன ஃபர்ஸ்ட் சிம்பிள் ஃபெகு சிம்பிள், வெல்த், ப்ராஸ்பரிட்டி, லக், அபண்டன்ஸ், இது கிடைக்கிற சிம்பிள். இதை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. ஒன்னா நீங்க ஆன்லைன்ல அமேசான்ல எல்லாத்துலயும் உங்களுக்கு ஸ்டோன் மாதிரி கிடைக்குது, இல்ல பிரேஸ்லெட் மாதிரி இருக்கு, இல்ல செயின் மாதிரி கிடைக்குது. இல்லைன்னா ரெட் ஆர் கிரீன் பென்ல உங்க லெஃப்ட் ஹேண்ட்ல லெஃப்ட் பாம்ல நீங்க எழுதி வைங்க. உங்களுக்கு நடக்கும். ஏன்னா நீங்க அதை நம்புவீங்க. நம்மளுக்கு நல்லது நடக்கும், நம்மளுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், பணம் வரும், எல்லாம் நம்புவீங்க. நீங்க நம்புறது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறேன். நன்றி, வணக்கம்.